உங்களோட அம்மா அப்பா வந்து என்ன நினைக்கிறாங்க, யூஎஸ் மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ நினைக்கிறாரு நம்ம யாரும் நம்மளை செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம பார்க்க போற ஸ்கிட் பேர் யூஎஸ் மாப்பிள்ளை. இடம் சென்னை, காலை 8 மணி. ஹீரோவோட வீடு. ஹீரோவோட அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, அவங்க அம்மா சாமி கும்பிட்டு இருக்காரு. ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு, வழக்கம் போல குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோட அப்பா நியூஸ் பேப்பர்ல யூஎஸ் விசா பத்தி ஏதோ ஒரு நியூஸ் படிச்சுட்டு அவங்க அம்மாட்ட ஏதோ சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஏண்டி சரசு, இதோ பாருடி, ஊரே யூஎஸ் போய் படிச்சுக்கிட்டு இருக்கு, உன் பையன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். உருப்பிடுவானா இவன்? உதவாக்கற ஏங்க எப்ப பாரு என் பையன் மேல நாய் மாதிரி எழுதி விடுறீங்க? அடி பாவி, தொட்டு தாலி கட்டின புருஷனை பார்த்து நாய்னு சொல்றேன். பின்ன என்னங்க எப்ப பாரு அவனை கரிச்சு கொட்டிட்டு பாவம் கண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறான். நேத்து நைட்டு கூட கண் முழிச்சு 2 படம் பார்த்திருக்கான். அப்பா அதுல கூட ஒண்ணு சுமாரா தான்ப்பா இருந்துச்சு. டேய் ராஸ்கல், வாயை மூடுறா. ஏன்டா டேய், ஒவ்வொரு பையனும் தான் அப்பா அம்மாக்கு ஒரு கார் வாங்கி அதுல கூட்டிட்டு போனோம்னு எவ்வளவு ஆசைப்படுறாங்க. நீயும் இருக்கியே. அதுக்கு என்னப்பா 528-411 கால் பண்ணு, ஸ்ருதி உடனே வந்துடும். ஜஸ்ட் 100 rupees. என்னது? அப்பா நான் ஸ்ருதி கால் டாக்ஸி சொன்னேன்ப்பா. ஏன்டா டேய், ஒருத்தன் அறிவு இல்லாம இந்த மாதிரி எத்தனை நாளா இருக்க முடியும்? தெரியலையேப்பா. உனக்கு வயசு என்ன? டேய், நீ ஒரு MS MBA பண்ணுவேன்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். உனக்கு அறிவே கிடையாது. ஒரு டிகிரிக்கு 10 லட்சம். நான் ரெடி. கொடுக்க நீ ரெடியா? டேய் நாராயணசாமி. டாடி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நாராயணசாமி கூப்பிடாதீங்கன்னு. ஸ்டைலா நச்சூன்னு கூப்பிடுங்க. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. டேய் இதோ பாருடா, நம்ம கண்ணன் பையன் கனடால இருக்கான், பாஸ்கர் பையன் பாஸ்டன்ல இருக்கான், வாசு பையன் வாஷிங்டன்ல இருக்கான்டா. ஆமா, ராசன் பையன் வாஷிங்டன்ல இருக்கான். அப்படி பார்த்தா உங்க அப்பா பேர் சங்கர் ராமன். நீ என்ன சாண்டியோகால இருக்க? சைதாப்பேட்ல தானே இருக்க. சும்மா பேசணுமே பேசாதப்பா. எல்லாம் நேத்தி பார்த்த டீராஜோட எஃபெக்ட் நினைக்கிறேன். என்ன வாய்டா உனக்கு? என்ன வாய்? தோல் வாய்ப்பா. பார்த்தா தெரியல. ஆமா, அப்பா டார்ச்சர் ரொம்ப தாங்க முடியல. நான் இப்பவே வீடியோ எடுக்க கிளம்புறேன். கண்ணா எங்கப்பா போற? என்ன கண்ணா, எல்லாம் முக்குல இருக்கான். தருதல ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறான். மணி 1 ஆச்சுன்னா டான்னு கொட்டிக்க வந்துருவான். உள்ள போ. ஆமா, நம்ம ஹீரோ வீட்டை விட்டு கிளம்பிட்டு இருக்கோமா. நம்ம ஹீரோவோட தருதல ஃப்ரெண்ட்ஸ் முக்கில் இன்னும் பயங்கர இம்பார்ட்டண்டா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட கிளாஸ்மேட் வந்து ஏதோ கல்யாண இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வராங்க. என்ன அது பார்ப்போம். அடடடடே, வா வா மங்களம், வா வா. ஸ்டாப். I am no மங்களம், me no மேங்கி. என்னது பேங்கையா? அது காலுக்கு போட்டுக்கிற ஆயின்மெண்ட் ஆச்சே. என்னமோ போ, நல்லா அழகா இருந்த பேரை கெடுத்து குட்டி சவராக்கி வச்சிருக்க. சரி என்ன விஷயம் சொல்லு. குட் क्वेश्चन. me marry next month. you know my உடுப்பி யூஎஸ்ல ரோட்ல வர்க் பண்றாரு. என்னது உடுப்பி ரோட்ல வர்க் பண்றாரா? ஓ சாரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. என் உடுப்பி போன்ல வர்க் பண்றாரு. சரி ஆல் கம் me marry. என்னது? ஐயா நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன். அந்த பயம். தமிழ் இப்படி சொல்லிட்டு நம்ம அந்த பொண்ணு போகுது. ஹீரோ இப்ப ஸ்டேட்ல என்டர் ஆறாரு. என்ன பண்றாரு? பேண்ட் சட்டை. who is the guys? கைஸ் இல்லடா, கேர்ள்ஸ். மேங்கியா. என்னது மேங்கியா? இப்படி ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லவே இல்ல. டேய் நீ வேற, எல்லாம் நம்ம மங்களம் தான்டா. அவளுக்கு கல்யாணமா? மங்களம் தான் மேங்கியா? அவளுக்கு கல்யாணமா? மாப்பிள்ளை எங்க கள்ளக்குறிச்சியா? கடலூரா? பின் எங்கப்பா மாப்பிள்ளை? கேன்சர்ஸ் ஆண்டா, கேன்சர்ஸ். அடப்பாவி, கரூர்ல இருக்கிற வேண்டிய கேன்சஸ் போறாளா? என்னடா கொடுமை இது. டேய் அவ யூஎஸ் போறது கூட பரவாயில்லடா, இங்கிலீஷ் பேசுறாடா. உட்பிய உடுப்பிங்கறா, போட ரோடுங்கறா. டேய் 4 அரியர்ரா. அவெல்லாம் யூஎஸ் போறா. உங்களுக்கு எல்லாம் என்னடா நல்ல ஜிஆர்இ படி, நல்ல ஒரு காலேஜுக்கு போடா. அது சரிடா, எங்களுக்கு எல்லாம் யாருடா அட்மிட் கொடுப்பா? டேய் மாப்ள, அதுக்குன்னு சில யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, எம்எஸ் முடிச்சா உடனே கையில வேலை. டாலரா கொட்டும். பொண்ணுங்க எல்லாம் கியூல நிப்பாங்கடா. அப்ப யூஎஸ் போலான்னு சொல்றியா? என்னடா இப்படி கேட்டுக்கிட்ட? மாப்பிள்ள யூஎஸ் ரோடு பாத்திருக்கியாடா? யூஎஸ் ரோடு மூஞ்சி தெரியுதுடா, மூஞ்சி அவ்வளோ பலன்னு இருக்குடா. அது மட்டும் இல்ல, அங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டின்னு ஒண்ணு இருக்கான். அது எப்பவும் கையை தூக்கிட்டே நிக்குமாண்டா. டேய் நீ எப்படா அதெல்லாம் போய் பார்த்த? மாப்பிள்ள நான் எங்கடா இதெல்லாம் நேர்ல பார்த்தேன், எல்லாம் டிவில பாக்குறது தான். சரி இவ்வளவு சொல்றீங்க, நீ ஏன் யூஎஸ் ஆகக்கூடாது? எனக்கு அந்த வசதி எல்லாம் இல்லப்பா. நான் ஏதோ இங்க ஒரு வாரஞ்சாரமா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு எனக்குன்னு ஒரு முறை பொண்ணு இருக்கும், அதை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். நீ எல்லாம் நல்லா இருடா, நான் வரேன்.
டேய் இவன் இவ்வளவு உசுப்பேத்தி விடுறத பார்த்தா ஏதோ சூழ்ச்சி இருக்கும் போல தெரியுதுடா. எதுக்கும் நம்ம புரோக்கர் பரமசிவத்தை பார்த்து கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னு கேட்டு பண்ணான். அவங்க நம்ம ஹீரோ வந்து கரண்ட் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கிற கேட்ட பாருங்க. என்ன புரோக்கர் பரமசிவம் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். ஆமா, நீ தான் பெரிய புரோக்கர் ஜோசியர்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்களே, என் கையெல்லாம் பார்த்து சொல்ல எப்ப கல்யாணம் ஆகும்னு. ஒழுங்கா கைய கூட காமிக்க தெரியல. என்னையா கை இது? டைம் பாம்பு அடிச்சு போலனா மாதிரி. திஸ் ரிஜெக்டட். உன் கைய பார்த்தா உனக்கு மட்டும் இல்ல, உன் ஏரியாலே யாருக்கும் கல்யாணம் ஆகுது போல இருக்கே. ஆமா, இவன் பெரிய ஜட்ஜு. போயா, நானும் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னையா புரோக்கர் நீ? கையில மஞ்ச பைய காணோம், வேஷ்டி சட்டை இல்ல, நெத்தில விபூதி பட்டை இல்ல, பாக்கெட்லயாவது 2-3 பொண்ணு போட்டோ வச்சிருக்கியா? போட்டோவா? அது அந்த காலம், இது கம்ப்யூட்டர் காலம். யூஎஸ்ல பையன், இங்க பொண்ணு. போட்டோலாம் வெப்கேம்ல தான். என்கேஜ்மெண்ட்டே நெட் மீட்டிங்ல தான் நடக்குதுன்னா பாத்துக்கீங்க. நான் கூட யூஎஸ் போலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப யூஎஸ் போனா பொண்ணு கிடைக்கும்ங்கறியா? என்ன இப்படி கேட்டுட்ட? இப்பதான் 10 பொண்ணுக்கு யூஎஸ் மாப்பிள்ள பாத்துருக்கேன். நீயும் போ, 10ஓட 11னா உனக்கும் பட்டுன்னு முடிச்சிடுறேன். என்னது கல்யாணத்தை சொன்னப்பா. ஆமாங்க, அவர் பட்டு முடிச்சேன்னு சொன்னோன்னே ஹீரோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. யூஎஸ் போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அடுத்த சீன் யூஎஸ் ஏர்போர்ட்ல ஹீரோ. அப்ப ஹீரோவோட முறை பொண்ணு ஒரு பொண்ணு அலமுன்னு இருக்கு. அந்த பொண்ணு வந்து இவர் தேடிட்டு வருது. என்ன சொல்லுது? மாமா மாமா எனக்கு கை விட்டுறாதீங்க மாமா. தங்கச்சி மாமா. இத பாருடி, இன்னொரு தடவை மாமான்னு கூப்பிட்ட அடிச்சு பதவியெல்லாம் கழட்டி விடுவேன். என்ன மாமா நெஞ்சில தீயள்ளி கொட்டுறீங்க? இது உங்களை மாமுன்னு கூப்பிட்ட வாய். ஆமா, மேவின்னு கூப்பிட்ட வாய் இப்ப அண்ணான்னு கூப்பிடு, தப்பு இல்ல. ஏய் தோ பாருடா, இவளுக்கெல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க. சரிஞ்சிராதடா மாப்பிள்ள, சரிஞ்சிராத. யார கட்டினாலும் கட்டலாம், இந்த சொந்தக்கார பொண்ணுங்களை மட்டும் கட்டவே கூடாதுடா. அது எனக்கு தெரியாதா? இதோப்பா, எனக்கு யூஎஸ் போற டைம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப போய் ஓ கூட கல்யாணமா? சீ, உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன். என்ன யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா www.nachu.com மெயில் அனுப்புங்க. நான் ஆன்லைன்ல ரிப்ளை பண்றேன். பாய். எப்படி யூஸ் பண்ண பாருங்க. அவங்க பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. டேய் என்னடா இப்படி பண்ணிட்ட? என்னடா பண்ணேன்? சீ, வாய மூடுறா. உனக்கு இனிமே பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியாடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சில நான் இன்னும் எப்படிடா முடிப்பேன்? உங்க அம்மா அப்பா உன்னை இந்த நிலைமையில பார்த்தா என்னடா நினைப்பாங்க? டேய், நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியவே இல்லடா. அட பாவி, பண்றதையும் பண்ணிட்டு புரியல நான் சொல்றேன். டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆக்ஷன். என்ன பண்ணேன்னு ஒழுங்கா சொல்லு. என் நெஞ்சிலேயே ஏறி மெரிச்சிட்டடா. டேய், என்னடா பண்ணேனா? படிக்கிற அடப்பாய், நான் கூட என்னவோ ஏதோ பயந்து போயிட்டேனடா. இவ்வளவுதானடா? படிப்பாம்ல படிப்பு, பொல்லாத நான் பார்க்காத படிப்பு. அடே, நாளைக்கு எக்ஸாம்டா. அது சரி, இப்ப நான் இல்ல என்னைக்குடா நம்ம எல்லாம் எக்ஸாமுக்கு படிச்சிருக்கோம்? அடப்பாவி, எனக்கு மட்டுமே எக்ஸாமுக்கு படிக்கணும்னு ஆசையாடா. எல்லாம் வந்ததுக்கு ஒரு எம்எஸ் முடிச்சாகணுமே, ஒரு பொண்ணை பார்த்தாகணும், யூஎஸ் அப்படி ஆகணும். ஒரே கஷ்டத்துக்காக படிக்கிறேன். எல்லாம் அந்த கருமத்துக்காக தான் பண்ணி தொலைய வேண்டியது. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ எம்எஸ் படிக்கிறாரு. எம்எஸ் முடிச்சிடறாரு. ஆனா எப்படி எம்எஸ் முடிக்கிறாரு பாப்போம். பள்ளிக்கூடம் போகாமலே, பாடங்களை கேட்காமலே, எப்படியோ கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்குலாம் போகாம எம்எஸ் முடிச்சிட்டாரு. எம்எஸ் முடிச்சது ஹீரோ பயங்கர ஹாப்பியா இருக்காரு. எப்படி ஹாப்பியா இருக்கான்னு பாருங்களேன். அப்பா, ஒரு வழியா முடிச்சாச்சுப்பா. எம்எஸ் டிகிரி கையில வந்தாச்சு. யூஎஸ் மாப்பிளே ஆகியாச்சு. உடனே புரோக்கர் பரமசிவத்துக்கு போனை போடணும். ஒரே பொண்ணை செட் பண்ணணும்பா. டேய் சன் நியூஸ் பாத்தியாடா? ஏன்டா இவ்வளவு பதறி போய் வர? கங்குலி செஞ்சுரி போட்டானடா. அது போட்டாலும் போட்டுருவான் போல இருக்கு. ஆனா இந்த நியூஸ் ரொம்ப ஷாக்கிங்டா. என்னடா? ஏய், கல்யாணத்துக்கு எம்எஸ் முடிச்சா மட்டும் போறாதாண்டா, ஒரு வேலை வேற வேணுமா? அதுவும் மினிமம் $2,500 சம்பளம் இருந்தாதான் கட்டிப்பாளுங்களாம். அடப்பாவி, இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டியடா. நம்ம எம்எஸ் முடிச்சதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஒரு வேலை, அதுக்கு $2,500 சம்பளமா? இம்பாசிபிள். ஏய், இப்ப என்னடா பண்றது? நின்று பாப்போம், ஏதாவது வழி பிறக்கும். நம்ம ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் 6 மாசம் யூஎஸ்ல வேலை தேடுறாங்க. வேலையும் கிடைக்கல. இந்தியாவிலேருந்து எந்த வரணும் வர மாட்டேங்குது. ஸோ வெறுத்து போய் திருப்பி இந்தியாவுக்கே ரிட்டர்ன் ஆகலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இந்தியா ரிட்டர்ன் எப்படி பண்றாங்கன்னு பாருங்களேன். சென்னை ஏர்போர்ட் ஹீரோ எப்படி வர்றாரு பாருங்க. ஏர்போர்ட்ல நம்ம ஹீரோவோட பழைய ஃப்ரெண்டு, யாரு உசுபேத்தி விட்ட ஃப்ரெண்டு ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ண வந்திருக்காரு. நம்ம ஹீரோ அவரை பார்த்தோன்னே அவர் ஃப்ரெண்டுகிட்ட ஏதோ சொல்றாரு. டேய், இதை பாடுறா, நம்ம யூஎஸ்ல பட்ட கஷ்டம்லாம் இவனுக்கு தெரிய வேணாண்டா. நம்ம ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ணிப்போம். நாமெல்லாம் யூஎஸ் ரிட்டன்டா. சரி, டன். அடடடடா, என்ன வெயிலப்பா. கூலிங் கிளாஸ் போடாட்டி 2 கண்ணும் போயிடும் போல இருக்கே.
மாப்பிள்ள எப்படி இருக்க? டேய் போதும்டா. ஒரு ஹெவி டியூட்டி லாரி மோதின மாதிரி இருக்கு. எதுக்கு லோட தள்ளி வைடா. அத விடுறா. எப்படிடா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? எந்த கம்பெனில ஒர்க் பண்ற? நான் இன்னும் அதே கம்பெனில தான் ஒர்க் பண்றேன். அடப்பா, யுஎஸ் போனோமா, சென்ட் அடிச்சோமா, 2 பொண்ணை சைட் அடிச்சோமா, யுஎஸ் மாப்பிள்ளையா ஆனோமான்னு இல்லாம இன்னும் எத்தனை நாளா இதே கம்பெனில இருக்க போற? ஆமா, உனக்கெல்லாம் எவன் பொண்ணு கொடுத்து கல்யாணம் ஆகி? டாடி, யார் அந்த மாமா? அடப்பாவி, என்னதுடா இது? இப்பதான் கல்யாணம்னு சொன்னேன், அதுக்குள்ள டாடியா நீ? அதுவா மாப்பிள்ள, நீ யூஎஸ் போயிட்டு வந்த கேப்ல சின்னதா அடையாறுல 40 லட்சத்துக்கு ஒரு வீடை வாங்கிட்டேன். அப்புறம் உண்டாகி அதுல ஒரு 2 காரை வாங்கி போட்டிருக்கேன். இப்ப கூட ஒன்னு அந்த கார்ல தான் கூட்டு போக வந்திருக்கேன். என்ன மாப்பிள்ள, நீ யூஎஸ் போன கேப்ல என் காரு உண்டாகி, என் பொண்டாட்டி உண்டாகி, என் பொண்ணு நடந்து போச்சுதான். ஆமா, உனக்கெல்லாம் எப்படா கல்யாணம்? அதை எவப்பா அசிங்கமா பண்ணிக்கிட்டு? இல்லையே, உனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களா? நீயே ஐடியா பண்ணி பேசுறியா? சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா கேட்டா தானே? கேட்காம பெரிய பருப்பு மாதிரி கிளம்பி போனேன். அடப்பாவி, நீ ஆடா அப்படி சொன்ன? வெறுப்பேத்தாதடா. ஆமா, திருப்பி எப்படா யூஎஸ் ரிட்டர்னு? ஆமாண்டா, இப்படி உசுப்பேத்தி விட்டியே என்ன நாசம் பண்ணிட்டீங்கடா. யூஎஸ் போகாதன்னு சொன்னா கேட்டா தானே? என்னமோ யூஎஸ் ரோடு பொல்லாது யூஎஸ் ரோடு, அதுல மூஞ்சி தெரியுதோ? ஏன் கண்ணாடியில பார்த்தா உன் மூஞ்சி தெரியாதோ? அப்புறம் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, அது கை தூக்கிட்டே நிக்குமா, அதை பார்க்க நீ யூஎஸ் போனியா? டேய், 20 ரூபீஸ்டா. 20 ரூபீஸ் கொடுத்தா ஜீன்ஸ் பட சீடி வாங்கி பார்த்துட்டு போக வேண்டியதானடா. அடப்பாவி, இப்படி மாத்தி பேசுறீங்கடா. சரி வா, சாப்பிட போலாம். என்ன பர்கர் கிங் பரிட்டோவா? என்னது பாலாஜி பவன் பரோட்டா சாப்பிட்ட டாக் பர்கர் கிங் பரிட்டோ கேக்குதோ? வாடா பேசாம. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலுக்கு போறாங்க. ஹோட்டல்ல கூட நம்ம ஹீரோ என்ன பத்தா ஊரா பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஆல்வேஸ் சேவ் தோசை கிடைக்குமா? என்னது ஆல்வேஸ் சேவா? என்னடா இப்படி கேட்டுக்கிட்ட? அங்க எங்க ஊர்ல இதாண்டா மேக்ஸிமம் காஸ்ட்லி வெரைட்டி. இது கிடைக்கவே கிடைக்காது, செம டிமாண்ட். எந்த கடைக்கு போனாலும் இது எடுக்காம நாங்க வரவே மாட்டோம் பாத்துக்கீங்க. ஆமா, சாமான்லாம் எந்த கடையில வாங்குறீங்க? சரவணா ஸ்டோர்ஸ்ல தான். கடைய மாத்திரா கேக்குறீங்களா? வால்மார்ட் கிடையாதா இங்க? நாங்கெல்லாம் அங்க வால்மார்ட்ல தான் வாங்குவோம். பக்கத்துலயே சீப்பா ஹோல்சேல், டார்கெட், ஹோல்சேல் எல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் போக மாட்டோம். காஸ்ட்லி ஸ்டோர் வால்மார்ட் தான் போவோம். யூஎஸ்ல நாங்க இருந்த இருப்புக்கு ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ளீஸ். ரொம்ப பந்தா விட்டுருக்காரு ஹீரோ. 1 வருஷம் ஆச்சு இங்க இந்தியா போய் கூட கல்யாணம் ஆன பாடு கிடையாது. ரொம்ப கஷ்டம், நொங்கு நூலா போயிட்டாரு. எப்படி கஷ்டப்படுறாரு பாருங்களேன். கிடைக்கல பொண்ணு ஒண்ணும் கிடைக்கல, பிடிக்கல இந்த பொண்ணுக்கு பிடிக்கல. அவங்க பொண்ணே கிடைக்கல. கடைசியில் வேற வழியே இல்லாம அதே புரோக்கர் பரமசிவத்தை பார்க்க போறாரு. என்ன ஆகுது பாப்போம். என்ன புரோக்கர், என்ன ஞாபகம் இருக்கா? இல்லையே. அதே டைம் பாம் கை, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆயிருக்காது. அதை ஏன் கேக்குறீங்க? யாரும் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன். ஆமா, நீ என்ன பண்ணிருக்க? நான் யூஎஸ் போய் எம்எஸ் படிச்சிருக்கேன். யூஎஸ்ஆ? உன்னை எந்த நான் யூஎஸ் போக சொல்லிச்சு? நீங்களா? அது 2005, இது 2008. ஐயோ, தப்பு பண்ணிட்டியப்பா. இப்பெல்லாம் யூஎஸ் மாப்பிளைக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப எனக்கு கல்யாணமே ஆகாதா? யாருப்பா அப்படி சொன்னா? இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போல. கைவசம் ஒரு புது திட்டம் வச்சிருக்கேன். வருஷத்துக்கு ஒரு டிகிரி கொடுக்குறாங்க. அத போய் முடிச்சிட்டு வா. பட்டுன்னு முடிச்சிடுறேன். அப்ப இருந்து பட்டுன்னு முடிச்சிடுறேன்னு சொல்லி இதானடா? மாப்பிள்ள, நான் ஆஸ்திரேலியா பார்த்ததே இல்ல மாப்பிள்ள. அங்க கங்காரு எல்லாம் துள்ளி போகுமா மாப்பிள்ள. கங்காரு அது வயத்துல பாப்பா வச்சுட்டு சூப்பரா ஓடுமா மாப்பிள்ள. நீ அதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு வந்தா நான் பாக்குறேன் மாப்பிள்ள. ஆமாண்டா, நான் கங்காரு பாப்பாவை பார்க்க போற கேப்ல நீங்க ஒரு 3 பாப்பாக்கு ரெடி பண்ணிடுவேன். அதை நான் பார்க்கணுமா? நடக்காது மகனே, நடக்காது. ஒன்னா சொல்லி கொடுத்தங்களா? எல்லாம் என்ன சொல்லணும்? கல்யாணம் ஆனுங்கிற ஒரே ரீசனுக்காக எம்எஸ் படிக்க போனேன் பாரு. என் புத்திய செருப்பாலேயே இருக்குண்டா. என் முறை பொண்ணு அலமும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அவளை போய் பாக்குறேன்டா. நம்ம ஹீரோ வந்து முறை பொண்ணு அலமோ பார்க்க போறாரு. என்ன ஆகும்? அலமும், உன் மாமா வந்திருக்கேம்மா. அண்ணா. ஐயோ, இது மாமுன்னு கூப்பிட்ட வாயாச்சே. ஆமா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இதோ பாருங்க, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மாப்பிள்ள ஐபிஎம்ல ஒர்க் பண்றாரு. அடுத்த வாரமே நான் கலிபோர்னியா போறேன். Catch you later, bye. ஹீரோவோட முசிப்பேட்டியோட ஃப்ரெண்டு தீபக், ஹீரோவோட அப்பா சத்யா, ஹீரோவோட அம்மா குயில், யூஎஸ் போய் கெட்டு போன ஃப்ரெண்டு சுந்தர், நம்ம மேரேஜ் அசம்பிளர் சந்தோஷ், மேங்கி மாதுரி, அப்புறம் அலமு ரஞ்சிதா,
கதை நாடகம் மற்றும் டைரக்டர் குணா ஜிகே. அப்புறம் எங்கள் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெரோ, அசோக், வின்யா அண்ட் சிவா. ரொம்ப தேங்க்ஸ். இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் அந்த பக்கம் வர்றாங்க. எல்லாம் எங்கடா ஓடுறீங்க? சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, சமையல் பண்ணணும். ரூல்ஸ் வந்து சொல்ல புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இன்னும் கூட குளிர்கின்றது, மனம் சூடாக இன்னும் தேடி அடைகின்றது. வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட கொள்கின்றது, மனம் சூடாக